ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சோயா கட்லெட் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பு சோயா நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் இந்த சுடு தண்ணியில். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி ஆச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சோயாலாம் நல்லா ஊறி நல்லா போண்டா மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம சோயாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த சோயாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூட 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இது நல்ல காரம் வரைக்கும், அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. எல்லாமே ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதிலிருந்து சிறு உருண்டை பிடிச்சு நம்ம இந்த மாதிரி கட்லெட் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுல எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ தட்டி எடுத்த இந்த கட்லெட்டை நம்ம மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல மைதா மாவு, அதில் சேர்த்துட்டு மாவில் முக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மைதாவில் முக்கி எடுத்த இந்த கட்லெட்டை பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்முக்கும் கொஞ்சம் அதிகமான தீயில் வச்சுக்கோங்க. மீடியத்துக்கும் கம்மியாக சிம்முக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இப்போ இதை எல்லா கட்லெட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு பக்கமே ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் 2 முறை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான கலர் வரும். அப்போ உள்ளாரும் நல்லா வெந்து வரும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பக்கமே 2 வாட்டி திருப்பி போட்டு ஒவ்வொரு கட்லெட்டும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக நம்மளோட சோயா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் செஞ்சதுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா அந்த மசாலாவோட சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். இது கூட நம்ம டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.